முன்னொரு காலத்தில் பாண்டிய நாட்டை சேர்ந்த வல்லராஜா என்னும் கொடுங்கோல் ஆட்சி செய்யும் மன்னன் இருந்தான். அவன் ராட்சசர்களையும் அசுரர்களையும் தன் வசம் வைத்திருந்ததால் மக்களால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு முனிவரின் சாபமும் இருந்தது. அவனுக்கு பிறக்கவிருக்கும் குழந்தை பிரசவமானதும் அந்த குழந்தையின் உடல் பூமியை தொட்டால் அவன் அழிந்து விடுவான் என்று. இந்நிலையில் ராணி கர்ப்பவதி ஆயினாள். ராணிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. ஆனால் யாரும் அவளுக்கு உதவ முன்வரவில்லை. மருத்துவச்சியை மன்னனை வந்து தேடும் போது ஏதான பெண்மணியின் உருவில் இருந்த பெரியாச்சி தென்பட்டாள். மன்னன் தனது மனைவிக்கு பிரசவம் பார்க்குமாறு பெரியாச்சியிடம் வேண்டினான். மேலும் பிரசவத்தின் போது அந்த குழந்தையின் உடல் தரையில் படக்கூடாது என்றும் அதற்கு பதிலாக தான் நிறைய பொருட்களை பெரியாச்சிக்கு தருவதாகவும் நிபந்தனை போட்டான். பெரியாச்சியும் அவன் கூறியபடியே உடல் தரையில் படாமல் குழந்தையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு அவளுக்கு தர வேண்டிய பொருட்களை கேட்டாள். ஆணவம் பிடித்த மன்னனோ அவளுக்கு எந்த ஒரு பொருளையும் தர முடியாது என்று கூற கோபமாக உருவிய வாளுடன் பெரியாச்சியின் அருகில் சென்றான். திறமடைந்த பெரியாச்சி 4 கைகளுடன் கோரமான உருவை கொண்டு தன் சுய உருவை காட்டினாள். ஒரு கையில் குழந்தையை உயர்த்தி பிடித்தாள். இன்னொரு கையினால் அவள் மனைவியை தொடையில் வைத்து அவள் வயிற்றை கிழித்து கடித்து தின்றாள். உருவிய வாளுடன் வந்த மன்னனை தன் காலடியில் தள்ளி அழுத்தி கொன்றாள்.